ஜெய் சாயிராம். கஷ்டத்தை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்வின் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்குமென்று. அந்த வலியை அனுபவிப்பவர்களுக்குத்தான் தெரியும் கஷ்டம் எவ்வளவு போராட்டம் என்று. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே என்னுடைய அருளாலும் ஆசிர்வாதத்தாலும் அழிக்கப்படும். உன்னுடைய பிரச்சனைக்கான முடிவை நான் காட்டுகிறேன். நான் உனக்கு கண்முன்பாக காட்டுகிறேன். எனக்காக யாருமே இல்லை என்று புலம்புகிறாய். அதே நேரத்தில் உன்னுடைய மனது அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறது. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் குழந்தா. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்திற்கான ஆரம்ப கட்டமாகி விடுகிறது. எனவே உன்னுடைய எதிர்பார்ப்பை முதலில் குறைத்துக்கொள். அதனால்தான் எதையும் யாரிடமும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே, எதிர்பார்க்காதே என்று நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். குழந்தா, உன்னிடத்தில் என்னதான் இல்லை? அறிவில்லையா? செல்வம் இல்லையா? செல்வம் இல்லையா? குணம் இல்லையா? அனைத்துமே உன்னிடத்தில் கொட்டி கிடக்கும் பொழுது பின் நீ எதற்காக யாருக்காக ஏங்கி தவிக்கிறாய்? பிறர் அன்புக்காக எதற்காக நீ ஏங்குகிறாய்? என் அன்பு உனக்காகவே எப்பொழுதும் உள்ளது என்று நான் சொல்வதை கூட கேட்காமல் மற்றவர் அன்பிற்காக ஏன் ஏங்கிக் கொண்டே இருக்கிறாய் என் குழந்தையே? நீ அப்படி ஏங்கும் அன்புதான் யாரிடம்? எல்லோர் முன்னிலையிலும் நீ காட்டிய அன்பை அலட்சியப்படுத்தியதற்காக. அவர்கள் அன்பிற்காகவா ஏங்கி நிற்கிறாய்? அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவே இல்லை என்று அறிந்த பின்னரும் ஏன் அவர்களுடைய அன்புக்காக ஏங்கி நிற்கிறாய்? எனக்கு புரியவே இல்லை குழந்தா. உன்னுடைய மனமும் உள்ளமும் ஏக்கங்களால் புண்ணாகி கொண்டிருப்பதை நீ உணரவில்லையா? புண்ணாகி நீ வலியால் துடிதுடித்து கொண்டிருக்கும் பொழுது என் மனம் வேதனையில் தாங்கவே முடியவில்லை. சொல்ல வார்த்தைகளே இல்லை குழந்தா. எது நிரந்தரம் என்று உனக்கு புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்தினேன். ஆனால் உன்னுடைய மனம் எவ்வளவு ஆழமாக புண்ணாகியிருந்தால் நான் சொல்வது கூட உன் காதில் விழாமல், அதை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் நீ இருக்கிறாய் என்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. கலங்காதே என் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடிவுக்கு வரப்போகிறது. எனக்காக இதை கேள் கண்மணியே, முழுவதுமாக கேள். நாளையே உனக்கான அந்த நல்ல திருப்பம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. ஆனந்தத்தில் துள்ளி குதிக்கப் போகிறாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன்னுடைய கண்முன் போலியாக அன்பை உன்னிடம் காட்டிக் கொண்டிருப்பவர்களை திரையிட்டு உனக்கு காட்டப் போகிறேன். அப்பொழுதாவது புரிந்து கொள்வாயா என்று நினைக்கிறேன் குழந்தையே. புரிந்து கொள் கண்மணியே. உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது. என் அன்பு பிரியமே, இன்று உன்னை சந்தித்து உன்னிடம் ஒன்றை பெற்றுக்கொண்டு நான் ஒன்றை உன்னிடம் தரப்போகிறேன். புரியவில்லையா உன் அப்பா சொல்வது? இது உன் சாயப்பாவின் வழக்கம். என் குழந்தையே, இழந்ததை திரும்ப பெறுவது ரொம்பவே கடினம். சந்தோஷமாக இரு. இழந்ததை நினைத்து நினைத்து வருந்தாதே. இனி வரப்போவதையும் நடக்கப் போவதையும் நினைத்து நினைத்து பயப்படாதே. இப்பொழுது இந்த நொடி, இந்த நிமிடம் எவ்வளவு நிம்மதியாக இருக்கிறது என்பதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நல்ல நிகழ்வுகளும் நிகழ்த்த உன் சாயப்பா இருக்கும் பொழுது உன் மனதை வீணாக எதற்காக குழப்பிக்கொள்கிறாய்? நான் இருக்கிறேன். அனைத்தையும் உனக்காக சரி செய்ய உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக பயப்படாதே என் பிள்ளையே. எந்த செயலையும் எப்பொழுதும் தயங்காமல் செய்து கொண்டே இரு. உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை மீண்டும் செய்து கொண்டே இரு. உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசுவார்கள், என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பதை முதலில் விட்டு ஒளிந்துவிடு.
உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை சிறிது கூட யோசிக்காமல் உடனே செயல்படுத்திவிடு. அந்த செயலை செய்ய ஆரம்பித்தவுடன் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்றால் உடனே எடுத்த அடியை பின்வைக்காமல் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நீ வெற்றியடைவதற்கான வழியை நிச்சயமாக உன் கண்களுக்கு உன் அப்பா காண்பிப்பேன். எது நடந்தாலும் தைரியமாக இரு. என் அப்பா இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார், என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்ற நல்ல சொற்களை உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவே அமையும். கண்மணியே, உன்னை அள வைத்தவரின் ஆட்டத்தை அடக்க உன் சாயப்பா இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடி வரும் நேரம் இது. காலம் உனக்காகவே கனிந்திருக்கிறது. இதுவரை காலத்தை, நல்ல காலத்தை தேடி தேடி நீ அலைந்திருந்தாயல்லவா? இப்பொழுது அந்த காலமே உன்னை தேடி உன்னிடம் வரப்போகிறது. நல்ல காலமாக. இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மகிழ்ச்சிகரமான நிகழ்வுகளே நிகழப்போகிறது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாய்ப்பை தவற விட்டு விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான். நான் பலமுறை கூறியிருக்கிறேன் உன்னிடம், வாய்ப்பு வரப்போகிறது, தவற விட்டு விடாதே என்று. ஆனால் நீ பல முறை தவற விட்டுவிட்டு என்னிடம் வந்து, சாயிநாதரே, நான் தவற விட்டுவிட்டேன், இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கண்ணீர் சிந்தினாய். இப்பொழுது அதே வாய்ப்பு மீண்டும் வருகிறது என் பிள்ளையே. தவறாமல் பெற்றுக்கொள். அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கொள். உன் மனதில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களையும் விலக்கி வைப்பேன் உன் சாயிநாதர். உன் வாழ்வில் ஒரு அதிசயம் நிகழப்போகிறது, நடக்கப் போகிறது. அந்த அற்புதத்தை நடத்த உன் சாயப்பா நானே என் இல்லத்திற்கு வரப்போகிறேன். அதை நடத்தி காட்டவும் போகிறேன். நீ தேடிக்கொண்டிருக்கும் உறவு உன்னை தேடி வரப்போகிறது. அந்த உறவை உன்னிடம் சேர்க்க உன் சாயப்பாவும் உன் இல்லத்திற்கு வருவேன். நீ ஆனந்தப்படுவதை பார்க்க உன் சாயப்பாவும் ஆசையோடு காத்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய பல நாள் சோகம் இன்றோடு முடியப் போகிறது கண்மணியே. நாளை பார், உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் வரும். திடீர் திருப்பம் அரங்கேறப் போகும் அந்த நல்ல நிமிடத்தை பார்க்க ஆயத்தமாகு, தயாராகு. மகிழ்ச்சியை எப்படி கொண்டாடலாம் என்ற சிந்தனையோடு இரு. அனைத்தும் நாளை உனக்கு வசமாகும். நான் இருக்கிறேன் பிள்ளையே. எதற்குமே கலங்காதே. இன்பம் துன்பம் இரண்டும் கலந்து இருந்தால்தான் வாழ்க்கை. இன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாகவும் இருக்காது. துன்பம் மட்டுமே நிறைந்திருந்தால் வாழ்க்கையே வீணாகிவிடும். இரண்டும் சரிசமமோடு இருந்தால்தான், அதை நீ சரிசமமாக பார்த்து கொண்டால்தான் உன் வாழ்க்கை மிக சாதகமாக, உனக்கு சாதகமாகவே நகரும். இனி உன் வாழ்வில் எந்த துயரமும் உன்னை நெருங்கவும் முடியாது. நான் அனுபவிக்கவும் மாட்டேன். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அப்பா இருக்கிறார், அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நான் இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. நம்பிக்கை, பொறுமையோடு காத்திரு. அனைத்திலும் இனி வெற்றிதான். நான் நீ கேட்டதை அப்படியே கொடுத்துவிட்டால் நீ அதை எங்கே வைத்து பாதுகாத்து கொண்டிருப்பாய்? உன் மனதிலா அல்லது வேறு எங்காவதா? ஏனென்றால் உன் மனம்தான் இப்பொழுது அதிகமாக குப்பைகளை சுமந்து கொண்டிருக்கிறதே. தேவையில்லாத பிரச்சனைகள், முடிந்து போன விஷயங்கள், உன்னை விட்டு விலகி சென்ற நபர்கள் என்று அனைத்து குப்பைகளையும் உன் மனதில் போட்டு அதிகமாக சுமந்து கொண்டிருக்கிறாயே. அப்படி இருக்கும் பொழுது உன் மனதில் அதை எப்படி பாதுகாக்க முடியும்? உன் மனதில் நீ பாதுகாக்க முடியவில்லை என்றால் வேறு எங்குதான் அதை பொக்கிஷமாக பாதுகாக்கப் போகிறாய்? என் அன்பு குழந்தா, தேவையில்லாத நினைவுகளை, தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பதால் தான், உன் மனதில் அதிகமாக சேர்த்து வைப்பதற்கால்தான் எதையுமே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எதையுமே உன்னால் சரிவர செய்யவும் இயலவில்லை.
ஒன்றை நீ இழந்தால்தான் மற்றொன்றை பெற முடியும். நீ ஒன்றை விட்டு கொடுத்தால்தான் உனக்கு தேவையானது உன்னிடம் வந்து சேரும். இதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே நீ கேட்டது, ஆசைப்பட்டது, விருப்பமாக என்னிடம் வைத்தது எல்லாமே உனக்கு வந்து சேரும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், மற்றவர்களுக்கு பழிவாங்க வேண்டும் என்ற தேவையில்லாத எண்ணங்களை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. அதேபோல் இப்படியாகிவிடுமோ, என்னாகுமோ, ஏதாகுமோ, இப்படி ஆகிவிட்டால் வாழ்க்கையே போய்விடுமோ என்ற எதிர்மறை எண்ணங்களையும் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நமக்கு துணையாக அப்பா இருக்கிறார். நமக்கு வேண்டியதை அப்பா கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் வந்து சேருவது அப்பாவின் ஆசிர்வாதத்தோடு தான் வருகிறது என்ற நேர்மறை சிந்தனையையும் எண்ணங்களையும் உன் மனதில் வளர்த்துக்கொள். அதுவே உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்லும். நீ என்னிடம் மீண்டும் மீண்டும் கேட்டதை தருவதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். நீ என்னிடம் ஆசையாக கோரிக்கை வைத்தாய்தானே, அதை உன்னிடம் சேர்ப்பதற்காகவே நான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன். சாயிநாதரே என் வாழ்க்கையில் வரமாட்டீர்களா? நல்லதை நிகழ்த்த மாட்டீர்களா? மாற்றங்களை உண்டு பண்ண மாட்டீர்களா என்று நீ என்னிடம் கேள்வியாக எழுப்பிய அத்தனை கேள்விக்கும் பதிலாக இப்பொழுது இந்த நொடி உன்னை தேடி உன்னப்பா வந்திருக்கிறேன். என்னை தவிர்த்து விடாதே என் குழந்தையே. உனக்கான ஆச்சரியம் அற்புதமாகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை வரவேற்று தேவையான அனைத்தையும் வரங்களாக அல்ல அல்ல பெற்றுக்கொள். உன் அப்பா சொல்வதை கேட்டுவிட்டு அதன்படியே நடைபெறு. அதன்படியே உன் வாழ்க்கையில் செயல்படு. உன் வாழ்க்கை நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சுபமாகவே இருக்கும். உன்னுடைய பிரச்சனைக்கு உடனடி தீர்வு என்ன தெரியுமா? உடனடி மருந்து என்ன தெரியுமா? மறந்து விடுவதுதான். நல்லதாகவோ இருந்தாலும் கெட்டதாகவும் இருந்தாலும் பிரச்சனை முடிந்தவுடன், அந்த நிகழ்வு முடிந்தவுடன் அனைத்தையும் மறந்து விடுவதுதான் மனதை நிம்மதியாக வைத்துக்கொள்ளும் மிகப்பெரிய ஆயுதமாகவே இருக்கும். எது உன் வாழ்வில் நடந்தாலும் எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக அப்பா கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதையே அப்படியே ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள். முடிந்தது, நிகழ்ந்ததை அப்படியே மறந்து விடுவதுதான் வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. எதுவுமே நடக்காதது போல இருந்து கொண்டு புதியதாக ஒன்றை வரவேற்க தயாராகு. அந்த புதியது உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை மட்டுமே நிரப்பக்கூடியதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. நடந்து முடிந்த விஷயங்கள், நிகழ்ந்த விஷயங்கள் என்று அதையே அசை போட்டு கொண்டே இருப்பதால் தான் உன் மனம் நிம்மதி இல்லாமல் கோபம், வெறுப்பு, பழிவாங்கும் குணம், விரக்தி, வாழ்க்கையே வாழ வேண்டுமா என்ற எண்ணம் உன் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கிறது. எனவே முடிந்ததை மறந்துவிடு. நிகழப்போவதை நினைத்து கொண்டே இருக்காதே. நிகழ்ந்து கொண்டிருப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். வரப்போவது வந்தேதான் தீரும். எனவே எதை நினைத்தும் பயப்படாமல், குழம்பாமல், பரிதவிக்காமல், கண்ணீர் சிந்தாமல், எதுவாக இருந்தாலும் நான் வாழ்ந்துதான் தீர வேண்டும், வாழ்ந்துதான் காட்டுவேன் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உன் வாழ்வில் சுபமாக நிகழும்படி உன் அப்பா நான் பார்த்து கொள்கிறேன். இப்படி நீ வாழ வேண்டுமென்றால் நேற்றைய முடிந்த சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை மறந்துவிட வேண்டும். இப்பொழுது இந்த நொடி என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். உன்னுடைய மனதை முதலில் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், நீ செல்லும் பாதையில் உனக்கு விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தாலும் கூட அதை எதிர்த்து கொண்டு நிற்காமல்
பார்க்கும் பார்க்காதது போல நகர்ந்து சென்று கொண்டுதான் இருக்க வேண்டும். உன் மனதில் தீர்க்கமான சிந்தனை என்னவென்று தெரியுமா? உன்னுடைய இலக்கு, அதை மட்டுமே சிந்தனை செய்து கொள். வழியில் என்னதான் தடைகளோ தடங்கல்களோ வந்தாலும் அதை சிறிதுமே காதில் வாங்கி போட்டு கொள்ளாமல், கண்ணால் பார்க்காமல் உன்னுடைய இலக்கு மட்டும்தான் உன் கண்களுக்கு தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீ நினைத்த இலக்கை, நீ நினைத்த லட்சியத்தை அடைந்து வாழ்க்கையில் வெற்றியை பெறலாம். நம்பிக்கையோடு முன்னேறு, போராடிக்கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உனக்கானது உன் வசமாகும். உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து தருவேன் அனைத்தையும். உன்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் உன்னை குறை கூறி உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களே என்று வெதும்பாதே, தழும்பாதே. உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது, என்ன விதமான ரணங்கள் ஏற்கிறது என்பது எனக்கு தெரியாதா? நான் அதை சரி செய்வதற்காகத்தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். அதை மட்டுமே எப்பொழுதும் நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீ பொறுமையாக காத்திரு. உன் நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உன்னுடைய எல்லா ரணங்களையும் எல்லா வேதனைகளையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு தைரியமாக நடந்து வா. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னை மகிழ்ச்சியான பாதையில் நான் அழைத்து செல்வேன். உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை நான் ஏற்படுத்துவேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உன்னுடைய நாள் வரும் வரை. யாருடைய கர்மாக்கள் குறையும் நேரத்தில் இருக்கிறார்களோ, யாருடைய பாவங்கள் குறைந்து கொண்டே இருக்கிறதோ, அவர்கள் என்னை அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். சாயப்பா மேல் அதீத நம்பிக்கையும் அதீத பக்தியும் அதீத அன்பும் வருகிறது என்றால் உங்களுடைய கர்மாக்களும் பாவங்களும் விலகி சென்று கொண்டே இருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ செல்லும் பாதையில் கல்லோ முள்ளோ பூவோ நெருப்போ எது இருந்தால் என்ன? உன் பின்னால் வருவது யார் என்பதை நீ உணராத வரை உனக்கு கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கும். உன் பின்னால் வருவது யார் என்று நீ உணர்ந்து கொண்டாலே போதும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கான அடியாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையை வெற்றி அடைவதற்கான அடியாகத்தான் இருக்கும். உன்னுடைய மனதில் பயம் இருந்தால் தைரியமாக அதே இடத்தில் நின்று திரும்பிப்பார். உன்னருகில் நான் தான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்வாய். அப்பொழுது உன் மனதில் இருக்கும் பயம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையாகவே அமையும். நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கலாம் ஒவ்வொரு அடியையும். கலங்காதே, நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன் அருகிலேயே. மற்றவர்கள் உன்னை ஏளனமாக பேசினாலோ அவமானப்படுத்த அவர்களுக்கு எங்கே எப்பொழுது பதில் சொல்ல வேண்டுமோ, அவர்களுக்கான பதிலை எப்படி தர வேண்டுமோ அதை நான் செய்வேன். உனக்காக அதை நான் செய்வேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்து கொண்டே இரு. கலங்காதே, வருத்தப்படாதே. உன்னுடைய வேதனையையும் ரணங்களையும் கஷ்டங்களையும் தூக்கி எறிந்துவிடு. நான் உன் அருகிலேயே வந்து கொண்டிருக்கிறேன். உன் வேதனைக்கு மருந்தாக நான் எப்பொழுதும் இருப்பேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை பொறுமையாக காத்திரு. ஒருவர் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் எவ்வளவு துன்பப்பட்டு கொண்டிருந்தாலும் என் சமாதியில் எப்பொழுது கால் வைக்கிறார்களோ அவர்களுடைய பாதை எப்பொழுதும் மகிழ்ச்சியான பாதையாக மாறும் நேரம் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். என்னை நெருங்கிவிட்டாயல்லவா? இனி உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமோ ரணங்களையோ வேதனைகளையோ நீ தாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் உன்னுடைய அனைத்தையும் பார்த்து கொள்ளும் பொறுப்பு உன் சாயப்பாவுடையது.
உன்னுடைய அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நீ சந்தோஷப்பட்டாலோ வேதனைப்பட்டாலோ அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். உனக்கு தர வேண்டியதை அள்ளி அள்ளி கொடுக்கவே உன் சாயப்பா இருக்கிறேன். எனவே எதை நினைத்தும் பயப்படாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேரும். அதை உன்னிடம் கொடுக்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இதை மனதில் வைத்துக்கொள். எப்பொழுதெல்லாம் மனம் வேதனையாக இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் மனம் துன்பமாக இருப்பது போல் உணர்கிறாயோ, அப்பொழுது அப்பா இருக்கிறார், என்னை காப்பாற்ற அப்பா இருக்கிறார் என்று மனதார நம்பு. ஓம் சாயிராம், ஓம் சாயிராம் என்று உன் மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இரு. நீ சொல்லும் அடுத்த நொடியே உன் மனதில் ஒரு புது தெம்பு பிறப்பதை நீயே உணர்வாய். உனக்கான ஒரு நல்ல செய்தியை கூற உன் சாயப்பா உன் இல்லத்திற்கு வருவேன். காத்திரு. உனக்கான நாள் வரும் வரை காத்திரு. உன் பிரகாசமான எதிர்காலத்திற்காகத்தான் நான் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறேன். என் திட்டப்படிதான் இதுவரை உன் வாழ்வில் எல்லாம் சுபமாக நடந்தது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். உனக்கான சுபவாக்கு சொல்லவே நானும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். நீ இதை பார்க்கும் நாளில், அந்த சந்தோஷ செய்தியை கேட்கும் நாளில் உன் கர்மாக்கள் எல்லாம் கரைந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க துவங்கும்.